வணக்கத்திலேயே மிக பிரம்மாண்டமான வணக்கம் பிரார்த்தனை. மக்களால் முடியாதது அல்லாஹ் ஒருவனால் தான் முடியும் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும், வர வேண்டும். கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பாரங்கள் நீங்குவதற்காக வேண்டி யாரிடத்தில் கேட்க வேண்டும்? திருப்பி சொல்றேன், துவா கேட்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு கையை விரிச்சு வச்சுக்கோங்க. வானத்தை நோக்கி முன்னோக்கிறமா இருக்கட்டும். அப்பொழுதுதான் ரப்புக்கு செய்யக்கூடிய மரியாதை, அந்த துவாவுக்கு செய்யக்கூடிய மரியாதை அப்பொழுதுதான் அல்லாஹ் தருவான். துவா கேட்கக்கூடிய நேரத்தில் உள்ள உருகி ஒன்று அங்கே பார்க்குறோம் அல்லது இங்கே பார்க்குறோம். சிலவங்கெல்லாம் சும்மா நின்று இதை சொன்னாலும் நீங்கள் தப்பாக நினைப்பீங்க. அங்கங்கே காதை குடையவும் அதுபோல் கண்ணை குடையவும் இப்படியாக வேலை பார்த்துட்டு நினைச்சு துவா கேட்குறோம். ஒரு மன்னர்கிட்ட போய் நின்றா, சாதாரண மன்னர், நம்மளை போல மனிதர், ஒரு வயிற்றிலிருந்து, ஒரு தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவர், அவர்கிட்ட இருந்தால் எப்படி நிற்பீங்க? மன்னருக்கெல்லாம் மன்னர், எஜமானுக்கெல்லாம் எஜமான, அவங்க கிட்ட எப்படி கேட்கணும் இன்னும் வரைக்கும் நமக்கு தெரியல. துவாவுக்கு அந்த அளவுக்கு ஆயுதத்தை விட பவர்ஃபுல். துவா பிரம்மாண்டமானது, துவா சக்தி வாய்ந்தது. அதனால தான் ரசூலுல்லாஹ் ஒற்றை வரியிலே சொன்னார்கள், துவா என்பது, பிரார்த்தனை என்பது அதுதான் வணக்கம், அதுவே வணக்கம் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு அத்வாஉ சிலாஹுல் மூமின் என்று ஒரு மகத்தான தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. மூமின்களுடைய ஆயுதம் பிரார்த்தனை, துஆ என்ற ஒரு தலைப்பு. அருமைக்குரியவர்களே, பல்வேறு வாரங்களாக அவுகாஃபின் மூலமாக நாம் வரக்கூடிய தலைப்பு தற்காலத்தில் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு, இந்த நாட்டினுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தொடர்ச்சியாக அது சம்பந்தமான தலைப்பை தந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அந்த அடிப்படையில் இது கூட முக்கியமான தலைப்பு. நம்ம பல்வேறு ரூபத்தில் இந்த செய்தியை நாம் கேட்டிருப்போம். இருந்தாலும் கூட காலத்திற்கேற்ப அந்தந்த ஹுத்பாவை நடத்த வேண்டும் என்று அவுகாஃபுடைய தீர்மானத்தில் உள்ளதாக இருப்பதனால இந்த தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஃபைன்ன மின் அஅஸமல் இபாதாத், அதாவது வணக்கத்திலேயே மிக பிரம்மாண்டமான வணக்கம் பிரார்த்தனை. அல் முஹ்பிதீன், அதாவது இறையச்சத்தோட கேட்கணும். துவா கேட்குறோங்க, தொழுகையில எப்படி நமக்கு இறையச்சம் இல்லாமல் போய்விட்டதோ அதுபோல பிரார்த்தனையிலையும் போயிடுச்சு. பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் பல்வேறு மக்களை பார்க்குறோம், அந்த கையை கூட ஒழுங்கா ஏந்தி வைக்கிறது இல்லை. என்னவோ இப்படி சாமி கும்பிடுற மாதிரி பல்வேறு, நான் சொல்றதை நீங்க பார்க்கலாம், இப்படி வச்சிருப்பாங்க. அல்லாட்ட கேட்கும்போது எப்படி கேட்கணும்? ஒரு ஆள்கிட்ட கையேந்தி கேட்கும்போது என்ன கேட்கணும்? இப்படி தானே கேட்குறீங்க. அந்த மாதிரி பழக்கம் இன்னும் வரைக்கும் குர்ஆன் சுன்னாவை நம்ம தெரிஞ்சிருந்து கூட வரலன்னு என்பது வருத்தமாகவும் இருக்கிறது. அருமைக்குரியவர்களே, இது 1008 தடவை பேசிய தலைப்பாக இருக்கிறது, இங்கே கேட்ட தலைப்பாக இருக்கிறது. இருந்தாலும் இதில் பொடுபோக்காக இருக்கும். இன்னும் சிலர்கள் துவா செய்யக்கூடிய நேரத்தில்
போனா போது எனக்கு வந்த விதியை நினைச்சிட்டு அங்கே இங்கேயும் பார்க்கறது, சிலவங்க மணியை பார்த்து கேட்கறது, எப்படியோ அந்த இபாதத்தில் அதான் முஹ்பிதீன் என்று நிபந்தனை இடுறாங்க. இறையச்சத்தோடு கேட்கணும். எல்லா இபாதத்துகளும் இறையச்சத்தோடு இருக்க வேண்டும். அல் ஹாதிஊன பணிந்தவர்களாக துஆ செய்யக்கூடிய நேரத்தில் பணிந்தவர்களாக கேட்க வேண்டும். அல் முத்மஇன்னீன அமைதியோட நிதானமா கேட்கணும். அதுபோல அல் முஸ்தஸ்லிமீன் அல்லாஹ்ட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும். வேற எந்த கவனம் எந்த சிந்தனையும் வரக்கூடாது. அல் முஸ்தஸ்லிமீன் லஹு அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒப்படைச்சிட்டு துஆ கேட்கணும். வஜல்ல தாத்தில் முனீபீன் என்ன பிரச்சனை வந்தாலும் தான் அவன் பக்கம் தான் முகம் கொடுக்கணும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா எல்லா பிரச்சனையும் எல்லாத்தையும் சொல்றோம். எவன்ட சொல்ல வேண்டுமோ அவன் எவன்ட முன்வைக்க வேண்டுமோ அதை என்ன செஞ்சிடும், தவற விட்டுரும். மக்களால் முடியாதது அல்லாஹ் ஒருவனால் தான் முடியும் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும், வர வேண்டும். ஃபௌவல் இபாதத்து ஹக்கன் உண்மையான இபாதத்து பிரார்த்தனை தான். தொழுகை எடுத்து பாருங்களேன், ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பிரார்த்தனையாக தான் இருக்கும். இடையில தான் கிராத்துன்னு வருது. கிராத்துன்னா துணை சூறாக்கள். எனவே அருமைக்குரியவர்களே, வத்தாத்து சிதுக்கன் உண்மையாக அல்லாஹ்வுக்கு வழிபடுவது பிரார்த்தனை தான் என்ற செய்தியை உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, இன்ன துஆ நிச்சயமாக பிரார்த்தனை இருக்கிறது, ஹுவல் இபாதத்து அதுதான் உண்மையான வணக்கம், அதுதான் வணக்கம், பிரார்த்தனை தான் வணக்கம் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. எனவே அல் இல்திஜாஉ இலா ரப்பில் ஆலமீன் பூமியையும் வானத்தையும் எவன் படைத்தானோ, அகில உலகத்தை எவன் படைத்தானோ அவன் பக்கமே எல்லா சூழ்நிலையிலும் குறிப்பாக பிரார்த்திக்க வேண்டும். அதிலேயும் குறிப்பாக மினல் ஹவாதிஸ், ஹவாதிஸ் என்று சொன்னால் ஆபத்துகள், பிரச்சனைகள், இது போன்ற இதுக்கு அரபியில் ஹவாதிஸ் என்று சொல்லுவாங்க. ஹாதிஸ் ஆக்சிடென்ட் கூட, வண்டி ஆக்சிடென்ட் கூட அதே வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க. எனவே அருமைக்குரியவர்களே, ஹுலூலு ஷதாயித் கஷ்டமான சூழ்நிலையில் அந்த கஷ்டங்கள் அவிழ்வதற்கான, ஹுலூல் என்று சொன்னால் அவிழ்வதற்காக வேண்டி, நீங்குவதற்காக வேண்டி, அஷதாயித் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பாரங்கள் நீங்குவதற்காக வேண்டி யாரிடத்தில் கேட்க வேண்டும், ரஹ்மான் இடத்துல கேட்க வேண்டும். ஹீன தன்சில் முஸ்லிமீன் நவாசில் அதாவது முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை வந்தாலே தான், சின்ன பிரச்சனை அல்லா இடத்துல பிரார்த்தனை. இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு உலகம் முழுக்க பிரச்சனை, நான் சொல்லித்தர தேவையில்லை. இந்தியா உள்பட முஸ்லீம்களை கருவறுக்க வேண்டும் என்று இந்த பிஜேபி அரசாங்கம் ஒரு மாநிலத்தில் எஸ்ஆர் குடியுரிமை என்ற அடிப்படையில் எடுத்து பல்வேறு லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் என்ன செஞ்சுட்டாங்க, நாடற்றவர்களாக ஆக்க பார்க்குறாங்க. அல்லாஹ் இருக்கான், ரப்புல் ஆலமீன் இடத்துல நம்ம என்ன செய்யணும், இதற்கெல்லாம் இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் அல்லாஹ் இடத்துல கையேந்த வேண்டும். ஹீனமா யஃப்ஸுல் முஃமினூன் இலா ரப்பியும் குறிப்பாக மோமின்களுக்கு திடுக்கிடும் நிகழ்ச்சி வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடியது, ரசூலுல்லாஹ் வழிகாட்டியது, சஹாபாக்கள் செய்தது, இமாம்கள் செய்தது என்னன்னு சொல்றேன்னா, மோமின்களுக்கு திடுக்கிடும் நிகழ்ச்சி வரங்களா அல்லாஹ் இடத்துல செய்வாங்க, முறையிடுவாங்க, அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்வாங்க. வயல்ஜூன இலா ஹாலிகியும் எவன் படைத்தானோ அவன் பக்கம் என்ன செய்வாங்க, மீள்வாங்க. அல் மக்ரூபீன் கஷ்டமான காலத்தில், துன்பம் நிறைந்த காலத்தில், நாசிருல் முந்தஸ்ரீன் அவன் தான் உதவி தேடக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவன். முஜீருல் அல் முஸ்தஜிரீன் யார் யாரெல்லாம் பாதுகாப்பு தேடுகிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பவன் யார், அல்லாஹ். எனவே இன்னைக்கு அல் முஅத்ததீன் நம்ம முஸ்லீம்களுக்கு மேல எவ்வளவு பேர் வரவம் மீறுறாங்க, எவ்வளவு அல்லாஹ் நிறைய விரோதிகள் உலகத்தில் இருக்காங்க. இதற்கெல்லாம் பெரும் ஆயுதமாக குர்ஆன் சுன்னா ரத்தினமாக பேசக்கூடியது பிரார்த்தனை. ஏன்னா சுன்னத்து ருசுல் நபிமார்களுடைய சுன்னாவா இருக்குது பிரார்த்தனை கேட்கிறது. இந்த மாதிரி நேரத்தில் சபீருல் அல் அஸ்வியாய் அல் அத்கியாய் தூய்மையானவர்கள், சத்தியவான்கள், பக்தியோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லா நேரத்திலையும் துஆல ஈடுபடுவாங்க. காரணம் என்ன தெரியுமா, கான அதியுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்காங்க. எந்த இடத்துல, ஃபில் ஹுரூபி யுத்தகலத்தில் நிற்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்வாங்க. யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே துஆ செய்வாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் இலிஹு அலல்லாஹி ஃபி துஆ, அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டு மன்றாடுவாங்க. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, கேட்டோம் கிடைக்கவே இல்லை, எத்தனை வருஷம் கேட்டோம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு ஒதுங்கிடும். இது குர்ஆனை நம்பியவர்களுக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு, நபியை பின்பற்றுபவர்களுக்கு இது அழகல்ல. மன்றாடுவார்கள். இலஹ்யு என்று சொன்னால் மன்றாடி கெஞ்சி விடாப்பிடியா கேட்பதற்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அல்லாஹ் இடத்துல மன்றாடுவார்கள்.
2 கையை உயர்த்தணும். திருப்பி திருப்பி சொல்கிறேன், துவா கேட்கக்கூடிய நேரத்தில் கையை 2 கையை விரித்து வச்சுக்கோங்க. வானத்தை நோக்கி முன்னோக்கிறமா இருக்கட்டும். அப்பொழுதுதான் ரப்புக்கு செய்யக்கூடிய மரியாதை, அந்த துவாவுக்கு செய்யக்கூடிய மரியாதை அப்பொழுதுதான் அல்லாஹ் தருவான். வராத்தின் வன்கிசாரின் மனம் உடைந்து போகிறதா, எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் கூட துவா விட்டுறக்கூடாது. பாருங்களேன், இஸ்லாத்தினுடைய ஆரம்பமான யுத்தம், பிரபல்யமான யுத்தம் பத்ர் என்று சொல்லி காட்டுகிறோம். அதில் தான் வெற்றி கிடைத்தது. அதனால்தான் இன்னும் வரைக்கும் இஸ்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று ஹதீஸை பார்த்த அனைத்து பெருமக்களுக்கும் தெரியும். லம்மா கான் ரசூலுல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோமு பத்ரின், பத்ருடைய நாளில் தயாராகிறாங்க. எதிரிகள் எவ்வளவு பேர்? அததுல் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்கீனுடைய எண்ணிக்கை எத்தனை? ஒஹும் அல்ஃபுன், 1000 பேர். 1000 பேர் என்ன செஞ்சாங்க? நின்றாங்க. சஹாபாக்களுடைய எண்ணிக்கை என்ன? ரசூலுல்லாஹ்வோட சேர்த்து 319 பேர் தான். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா எதை முன்னிறுத்தி நின்றாங்க? அல்லாஹ் இடத்துல துவா கேட்கிறாங்க. அருமைக்குரியவர்களே, அல்லாஹும்ம கேட்டார்கள், அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஆதில் இஸாபத, யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால், மின் அஹ்லில் இஸ்லாம், இந்த 319 யாரு? முஸ்லிம்கள், மூமின்கள், முவஹ்ஹிதீன்கள், தௌஹீத்வாதிகள், இவங்களை நீ அழித்து விட்டால், லா தஅபுது ஃபில் அர்தி, இந்த பூமியில வணங்குவதற்கு ஆளே இருக்காது யா அல்லாஹ். இந்த கோரிக்கை தான் முன் வச்சாங்க. திருப்பி திருப்பி மன்றாடுறாங்க. சஹாபாக்கள் அசந்து போகிறாங்க. அபூபக்கர் சித்திக் போதும் அல்லாஹ் தந்துருவான் என்ற அளவுக்கு அங்க துண்டுல மேனிலுக்கு துண்டெல்லாம் கீழே விடுது. அந்த அளவுக்கு உள்ள ஒரு துவா கேட்டாங்க. அப்படி கேட்டுக்கோமா? என்னைக்கா அப்படி கேட்கிறோமா? துவா கேட்கக்கூடிய நேரத்தில் உள்ள உருகி ஒன்று அங்கே பார்க்குறோம் அல்லது இங்கே பார்க்குறோம். சிலவங்கெல்லாம் ஜும்மா நின்று இதை சொன்னாலும் நீங்கள் தப்பாக நினைப்பீங்க. அங்கங்கே காதை குடையவும் அது போல கண்ணை குடையவும் இப்படியாக வேலை பார்த்துட்டு நினைச்சு நான் துவா கேட்குறேன். ஒரு மன்னர்கிட்ட போய் நின்றா, சாதாரண மன்னர், நம்மளை போல மனிதர், ஒரு வயிற்றிலிருந்து, தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவர், அவர்கிட்ட இருந்தால் எப்படி நிற்பீங்க? மன்னருக்கெல்லாம் மன்னர், எஜமானுக்கெல்லாம் எஜமானன், அவங்ககிட்ட எப்படி கேட்கணும்னு இன்னும் வரைக்கும் நமக்கு தெரியல. எனவே அருமைக்குரியவர்களே, பிஅம்ரி துவா, துவாவை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்தல் ஹுரூபி, யுத்தகலமான நேரத்தில். நாம யுத்தத்தில் இல்லை. இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு என்ன சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது நம்ம பார்க்க வேண்டும். அதுபோல ஜாமியன் இந்த கௌசி, அல்லாஹ் நம்ம கேட்கலன்னா பார்ப்பான், அப்பதான் நமக்கு தருவான். அல்லாஹ் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி சொல்றது மார்க்கம் இல்லை. அதாவது ஆயுதத்தை ஏந்தி நிற்கக்கூடிய நேரத்திலையும் கூட துவா கேட்டாங்க. அல்லாஹ் பத்ரை பத்தி குர்ஆன்ல பல்வேறு இடத்துல சொல்றான், பல்வேறு வசனங்கள்ல சொல்றான், பல்வேறு அத்தியாயத்துல சொல்றான், பல்வேறு ஜுஸ்லையும் சொல்லி காட்டுறான். அதுல ஒண்ணுதான் சூரத்துல் அன்ஃபால்ல அல்லாஹ் சொல்லி காட்டினான். பத்ரை பத்தி பேசிட்டு வரும்போது இது நினைத்து பாருங்கள் என்று சொல்றான். இது ஹீன, இது அந்த நேரத்தில் நினைத்து பாருங்கள். தஸ்தகீசூன, நீங்க என்ன செஞ்சீங்க? உதவி தேடினீங்க. யார்கிட்ட? ரப்பக்கும், உங்களுடைய ரட்சகனிடத்துல உதவி தேடினீங்க. ஃபஸ்ஸஜாபலக்கும், அந்த அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சான்? பதிலளித்தான். அன்னி முமித்துக்கும், உங்களுக்கு நான் உதவி செய்வேன். பிஅல்ஃபின், 1000 பேர் அங்க முஷ்ரிக்கின் வந்தான்ல, பிஅல்ஃபின் 1000 பேரை கொண்டு உதவி செய்வேன். அவர்கள் யார்? மினல் மலாயிகத்தி, எப்படிப்பட்டவர்கள்? வானவர்கள், தூய்மையானவர்கள் கொண்டு நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அவங்க யுத்த காலத்தில் நுழைஞ்சாங்க. அல் முர்திபீன், உங்களோடு இணைந்து நின்றார்கள், அணி அணியாக நின்றார்கள், உங்களுக்கு பின்னால் அணிவகுத்து நின்றார்கள், அவர்களும் யுத்தம் புரிந்தார்கள். அதனாலதான் வெற்றி எதுல கிடைச்சது? பத்ர்ல. எனவே அருமைக்குரியவர்களே, துவாவுக்கு அந்த அளவுக்கு ஆயுதத்தை விட பவர்ஃபுல், பெரிய பெரிய குண்டுகளை விட, பெரிய பெரிய ஆயுதத்தை விட, பெரிய பெரிய ஏவுகளை விட அல்லாஹ் இடத்துல நாம் கேட்கக்கூடிய துவா இருக்கிறது மிக சக்தி வாய்ந்த ஆயுதம். எனவே இஜ்தஹிது ஃபி துஆ, துஆவில் நீங்க என்ன செய்யணும்? அதிகமாக ஈடுபட வேண்டும். வர்ஃபஉ ஐதியக்கும், 2 கரங்களையும் எப்போ உயர்த்தி கையை விரிச்சு வச்சுட்டு, நம்ம ஊரில் பார்க்கலாம் இப்படி தான் பழக்கமாயிட்டு. அந்த மோலு ஓதனாலையும் ஃபாத்தியா ஓதனாலையும் ஆமி ஆமின்னு சொல்லி கூட்டு துவா இல்லைன்னு தான் நம்ம சொன்னமே தவிர மொத்தமாக துவா கேட்குற பழக்கமே போயிடுச்சு நம்மள்கிட்ட. அவன் 5 நேரம் தொழுகைக்கு பின்னால் நம்ம நாட்டில், இந்தியா போன்ற நாளில் ஜும்மா முடிஞ்சோன்னா துவா என்ன வரும் அவன் தெரியாது, இவன் ஆமி ஆமின்னு சொல்லிட்டு வந்துடும், ஒன்றும் தெரியாது. நம்மளா உட்காந்து கேட்கணும்ல. குறிப்பாக வெள்ளிக்கிழமை துவா ஒப்புக்கொள்ளக்கூடிய நாள். சுபுல இருந்து எது வரைக்கும்? மகரிப் வரைக்கும் லேலத்துல் கத்ர் மாதிரி மறைக்கப்பட்டிருக்கு.
ஒரு நேரம் இருக்கிறது, அதை எதை கேட்டாலும் அந்த நேரத்தில் கிடைச்சிட்டு இருக்குது. அதனால துவா கேட்டுட்டே இருக்க வேண்டியதான். அது அந்த நேரம் எது நல்லா மறைச்சுன்னா பல்வேறு கருத்துகள் இருக்கிறது. எனவே அருமைக்குரியவர்களே, துவாக்கள் என்ன செய்யணும்? நம்ம குடும்ப கஷ்டம் இருக்கும், பல்வேறு நோய் இருக்குது, பல்வேறு பிரச்சனை இருக்குது, வேலை பிரச்சனை இருக்குது, மனக்குழப்பம் இருக்குது, எல்லாத்துக்கும் என்னது? துவா தான் மருந்து என்ற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குர்ஆனில் வலியுறுத்துகிறான். ஏன்னா முதப்பிர் உமூரிக்கு, எல்லா காரியங்களும் நிர்வகிக்கக்கூடிய யாரு? அல்லாஹ். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இமாம் நஸஈ கொண்டு வர்றாங்க, ஹதீஸ் ஆதாரபூர்வமான அறிவிப்புகளோட பட்டியலில் பார்க்குறோம். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா யன்சுருல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வதெல்லாம் ஆதியில் உம்மா, இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்வதெல்லாம் பிலைஃபிஹா, இந்த சமுதாயத்தில் பலவீனர்கள் இருக்கிறார்கள், ஏழைகள் இருக்கிறார்கள், எளியவர்கள் இருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவங்கள வச்சு தான் நம்ம துவாலாம் ஒப்புக்கொள்ளப்படுது. நல்லோருக்கும் பேய்மலை எல்லோருக்கும் சொல்ற மாதிரி பலகீனமானவர்கள் அவருடைய துவாவின் காரணமாகத்தான் நாம கேட்டே இருப்போம். 1008 பிரச்சனை கேட்போம். உதாரணமா நம்ம நாட்டில் 23ஆம் தேதி தேர்தல் நடக்க போது, அல்லாஹ்வே நல்ல ஆட்சியை கொடு, இந்த பிஜேபி அவர்களையும் அவர்களை சேர்ந்த அணிகளையும் 2 கட்டான சினிமா துறையில் இருக்க அவனெல்லாம் ஒதுக்கிட்டு, யா அல்லாஹ் எவர்கள் ஆண்டார்களோ முஸ்லீம்களுக்கு சாதகமாக இருந்தார்கள் என்று நம்ம துவா கேட்குறோம். அந்த துவா எல்லோரும் தான் கேட்போம். அந்த துவாவில் ஏழைகள் கேட்கக்கூடிய நேரத்தில், உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன், ஏழைகளுடைய துவாவை கொண்டுதான் எல்லோருமே பெருமூச்சு அடைகிறோம், நிம்மதி பெறுகிறோம், அமைதி பெறுகிறோம், மகிழ்ச்சி பெறுகிறோம், ரிஸ்க் கூட கிடைக்கிறது என்பது இன்னொரு புகாரில் ஒரு செய்தியை பார்க்கிறோம். எனவே அருமைக்குரியவர்களே, ஏழைகளுடைய பிரார்த்தனையினாலையும், பலகீனருடைய பிரார்த்தனையாலையும், எளியவருடைய பிரார்த்தனையாலையும், ஒடுக்கப்பட்டவருடைய பிரார்த்தனையாலையும் தான் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு உதவி செய்கிறான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க, ஒரு சலாத்தியும், அவருடைய தொழுகையினால ஏழைகள் அவர்களுக்கு ஒன்றுமே இருக்காது. தப்பு எப்படி செய்யுமா? பணத்தை வச்சு, அதிகாரத்தை வச்சு, ஆணவத்தை வச்சு, பதவியை வச்சு, பட்டத்தை வச்சு, அந்தஸ்தை வச்சு அது செய்யறதுக்கே வாய்ப்பு இல்லையே. அவர்களுக்கு மன தூய்மை இருக்கிற மாதிரி யாருக்கு இருக்காது. அதனால அவர்களை வைத்து தான் ரப்புல் ஆலமீன் நம்முடைய துவாக்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிற இந்த செய்தியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்பதை பல்வேறு ஹதீஸின் மூலமாக நாம் அறிகிறோம். எனவே அருமைக்குரிய துவாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. துவா கேட்கிற நேரம் ரொம்ப 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 அல்லாஹ்வுக்கு விருப்பமானது மட்டுமல்ல, துவா ஏற்றுக்கொள்ள கொடுப்பதற்கு ரொம்ப தகுதி சஜிதா. இமாமோட தொழுகக்கூடிய நேரத்தில் அந்த சஜிதால கிடைக்கிறோன்னா முன்பின் சுன்னத் தொழுகிறோம். அதுவும் குறிப்பாக இந்த நாளில் தொழுகை இல்லாட்டம் நம்ம கேட்கணும். மற்ற நாளை விட இந்த நாள் துவாவுக்குரிய நாள், துவா ஒப்புக்கொள்ளக்கூடிய நாள். எனவே அருமைக்குரியவர்களே, துவாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எல்லாம் தெரிஞ்சிருப்போம், சில நேரத்தில் மறந்துடுறோம். அல்லாஹ் நம்ம துவாவின் மூலமாகத்தான் இம்மையிலே மறுமையிலே வெற்றியை தருவதற்கு போதுமானவனாக இருக்கான் என கூறி முதல்வர் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. அருமைக்குரியவர்களே, இதை பல்வேறு கட்டத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பல்வேறு ஜும்மானே நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு கொத்துபா உரையில் அந்த உரையில் அந்த பேப்பரில் இந்த வசனமே இடம்பெற்றிருக்கு. ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு சொன்னோம்னா அவங்க தரதை தான் நம்ம பேசி ஆகணும். அந்த அடிப்படையில் நம்ம சுய கருத்தெல்லாம் சொல்ல முடியாது, அது ஒரு காலம். எனவே அருமைக்குரியவர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை குர்ஆனில் எடுத்து பாருங்க. அல்லாஹ் அவங்களையும் பல்வேறு சூறாக்களையும், பல்வேறு ஜுஸுகளையும், பல்வேறு அத்தியாயத்திலும் அவங்கள பற்றி அல்லாஹ் பேசலாம். அதில் ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான், அவர்களை மீன் வயிற்றில் அல்லாஹ் விழுங்க செய்தான். அல்லாஹ் நினைச்ச நபிமார்களையும் விட்டு வைக்க மாட்டான். அவன் அந்த அளவுக்கு ஜப்பாரியத்து, ஆழ்மைத்தன்மை உள்ளவன். யாருடைய வாசம் அவன் இடத்துல செல்லாது. சில செய்திகளால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன செஞ்சான்? மீன் வயிற்றிலே விழுங்க வைத்தான். அது பெரிய சரித்திரம், எல்லோருக்கும் தெரியும். நபிமார்களுடைய வரலாறுல குர்ஆனிலே வருது. ஆனால் அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஃபமா ஐஸ மின் துஆஇ ரப்பிஹி, அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கறதை விட்டு நிராசை ஆகலை. நிராசை யார் தான் ஆகுவா? அல்லாஹ் சொல்ற மாதிரி காஃபிர் தான் ஆகுவான். எனவே ஃபனாதா ஃபி ظுலுமாத்தி, இருளுகளில் இருந்து அல்லாஹ்வை அழைத்தான். இருளுன்னு சொன்னா இரவு ஒரு இருள், மீன் வயிறு ஒரு இருள், ஆழ்கடல் ஒரு இருள்,
துருமாத் என்று ஜம்மா பன்மையாக வந்திருக்கிறது. 3 இருள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் என்ன சொன்னாங்க பாருங்க, எல்லாரும் சொல்லிடலாம். ஒரு இன்னைக்கு ஜும்மாவுக்கு பின்னால் ஒரு இஸ்லாத்துக்கு வந்தாருன்னா அவர் கூட சொல்லி கொடுத்துடலாம். சின்ன வார்த்தை, நமக்கு பெண்ணும் பெருசாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு இதாக தெரியும். எறும்பு மாதிரி இருந்தால் நமக்கு தெரியாது, யானை மாதிரி இருக்கணும். அல்லாவுக்கு எது பிடிக்காது நம்ம பிடிக்கதான் நினைக்கணும். அல்லாஹ் இலாஹ இல்லா அன்த, அல்லாஹுவே உன்னை தவிர வேற கடவுள் இல்லை என்று அவர் சொன்னார். மாபெரும் நபி வஹீயோடு இருக்கிறார். சுபஹானக, உன்னை துதி செய்கிறேன், இன்னி குந்து மினல் ஸாலிமீன், அநியாயக்காரன் நானும் ஒருவன் ஆயிட்டேன். நாம் அந்த வார்த்தை சொல்லுவோமா, நான் எங்கே அநியாயம் செஞ்சேன், எவருக்கு அநியாயம் செஞ்சேன், என்ன மாதிரி சூஃபி யார் இருக்க முடியும், என்ன மாதிரி சுத்தமான யார் இருக்க முடியும், நான் கரெக்டாக எல்லாத்துலையும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவோம். நம்மளை அறியாமல் நிறைய தவறு நடக்கும். நபிமார்களே சொல்கிறாங்க, இன்னி நிச்சயமாக நான் குந்து, நான் ஆயிட்டேன் மினல் ஸாலிமீன், அக்கிரமக்காரர்கள் அநியாயக்காரர்கள் எப்படின்னா அர்த்தம் செய்யலாம். ஆயிட்டேன்னு சொல்லி யார் சொல்கிறா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் அந்த துவாவுக்கு, இந்த துவா தான் மீன் வயிற்றுக்குள்ளேருந்து செஞ்சாங்க. இந்த துவா தான் மீன் வயிற்றுக்குள்ளேருந்து செஞ்சாங்க. இதுக்கு துவாவுல் மக்ரூபாத் என்ற பாடத்திலே வருது. கஷ்டமான நேரத்தில், ஆனால் கஷ்டமான நேரத்தில் மட்டும் கேட்கணும் இல்லை, எல்லா நேரத்திலும் கேட்கணும். இந்த டைட்டில் கொடுக்குறாங்க, துவாவுல் மக்ரூபாத், கஷ்டமான நேரத்தில் கேட்கணுங்கிறாங்க. ஃபஸ்தஜப்னா லஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு பதிலளித்தான். வனஜ்ஜைனாஹு மினல் கம்மி, அவரை கவலையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் வெற்றியை கொடுத்தோம், நாம் வெற்றியை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். இதை சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அது நபிமாருக்கு நடந்தது, அது பெரிய மோஜிசாவாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம். இன்றைய தலைப்பிலே முத்தாய்ப்பான வார்த்தை இதுதான். அல்லாஹ் சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒக்கதாலிக்க நுஞ்சில் மூமினீன், இவ்வாறே இப்படியே மூமிங்களுக்கு வெற்றி கொடுப்போம், சாதாரண முஸ்லிம்களுக்கு வெற்றி கொடுப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, அவ்வளவு தஃசீர் நீங்க பார்க்கலாம். வஹாதி பிஷாரத்துன் லிகுல்லி மூமினின், ஒவ்வொரு மூமினுக்கும் இது சோபனம், சுப செய்தி என்று அந்த தஃசீருடைய வழக்கத்தில் எல்லா தஃசீரும் எழுதுவாங்க. வகா ஃபீ ஷித்தத்தி வ கம்மின், கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் உடல் ரீதியாக, பொருள் ரீதியாக, மன ரீதியாக, துன்யா ரீதியாக எல்லாத்துக்கும் என்ன செய்யறது? துவாவை கேட்க வேண்டும் என்பதை கண்ணியத்திற்குரிய தஃசீருடைய உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். எனவே அருமைக்குரியவர்களே, துவா பிரம்மாண்டமானது, துவா சக்தி வாய்ந்தது. அதனாலே தான் ரசூலுல்லாஹ் ஒற்றை வரியிலே சொன்னார்கள், துவா என்பது, பிரார்த்தனை என்பது அதுதான் வணக்கம், அதுவே வணக்கம் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. குறிப்பாக தொழுகையில 2 இடத்துல மறக்காம கேளுங்க. நீங்க இப்ப என்ன நிறைய பேர் கேள்வி வேணும்னா, இமாமி ஸ்பீடாக தொழு வைக்கிற, நம்ம இமாமி ஸ்பீடாக தான் தொழு வைக்கிறா எல்லா இடத்துலையும், நம்மளால் அத்தஹியாத்து ஓத முடியல, சூரத்துல் ஃபாத்திஹா முடியல, இந்த மாதிரி குற்றச்சாட்டை நம்ம பேசுவோம், கேள்விப்பதில்லை. ஆனால் நம்ம தனியாக தொழுவோமே, நம்ம நிறைய நேரம் கேட்கலாமே. 2 இடம், ஒன்றும் சஜிதால சுபான ரப்பியல் ஆலா என்ற வார்த்தைக்கு பின்னால் நீங்கள் என்ன செய்யலாம்? பிரார்த்தனை செய்யலாம். அதுபோல் அத்தஹியாத்து ஓதியதுக்கு பின்னால் அப்படின்னு சொன்னால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் என்பதற்கு பின்னால், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் என்பதற்கு பின்னால் நீங்கள் துவா நீண்ட நேரம் என்ன செய்யலாம், கேட்கலாம். இந்த விவரம் தெரியாமல் நினைக்கிறான், என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படின்னு அத்தகத்தில் இருக்க இன்னுமா ஓதிட்டு கிடக்கிற வசுவாசம் அப்படின்னு நினைக்கிறான். வசுவாசனா அவருக்கு திரும்ப திரும்ப ஊசலாட்டம் போல இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான், தூங்கிட்டலாம் நினைக்கிறான். பிரார்த்தனை அந்த அளவுக்கு இருக்குது, தெரியல. அல்ல தெரிஞ்சு நமக்கு என்ன செய்யல, அவசர உலகத்தில் நமக்கு முடிஞ்சவொன்னே அடுத்து என்னது, கொஞ்ச நேரம் யார்கிட்டையும் பேசுவோம். அப்போ அந்த காலத்தில் பேசலாம் எனக்கு கிடையாது. பாக்கெட்டில் ஒன்று வச்சுட்டு அலையிறோம், 5 தினம் கொடுத்து அதுக்கு மாதம் என்ன செய்கிறோம், இது பண்ணுறோம். அதுதான் நமக்கு இன்றைக்கி என்னது கிடைச்ச கதியாக ஆகிட்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். துவாக்கள் அதிகமாக செய்யுங்க. துவா தான் இம்மையிலே மறுமையிலே வெற்றி தரும். நம்ம கபருக்கு பூஞ்சிலாகும். ஏங்க நம்மளை ஜனாசா வைக்கப்பட்டு நமக்கு பின்னால் நின்று ஜனாசா தொழுகிறோன்னு சொல்கிறோம்ல, அவங்க என்ன செய்கிறாங்க? முழு பிரார்த்தனை. அருமைக்குரியவர்களே, துவாவோடு வாழ்ந்து துவாவோடு மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தருவானா என கூறி என்னுடைய ஃபத்வாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.